பிரியமான நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். எனக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுது தானே. சில நேரம் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தால் எனக்கு அது விருப்பமே இல்லை. எனக்கு சில நேரங்களில் எங்களுக்கு பொறுமை இல்லை, வரிசையில் ரொம்ப நின்று காரியங்களை செய்ய. இன்றைக்கி நிறைய இடங்களில் பொறுமை. சில நேரங்களில் நாங்கள் எங்களோட சொந்த மனைவி கணவனை குறித்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட பிள்ளைகளை குறித்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தர் சொன்னார், எங்கள் பிள்ளைகள் விரும்பி விளையாடுற விளையாட்டு பொருள் என்ற பொறுமைன்னு. சில நேரங்களில் எங்களுக்கு அப்பா அம்மாவை குறித்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். அப்பாவது அம்மாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் எங்களுக்கு கோவம் வந்துடும். நாங்கள் இந்த கேம் விளையாண்டு கொண்டிருக்கோம், எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒன்று டிவி பார்த்து கொண்டு போது மனைவி வந்து ஏதாவது ஒரு கேள்வி போய்ட்டு கடைக்கு போயிட்டு வாங்கன்னு எங்களுக்கு டக்குன்னு பொறுமை இழந்துருவோம். சகிப்புத்தன்மை சில பேருக்கு தங்களோட எஜமான்களோட பாஸ்மாரோட வேலைத்தனத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சகிப்புத்தன்மை இல்லை. சில நேரங்களில் சில பேருக்கு என்ன நடக்கும், எங்களோட வேலை செய்கிற ஆக்களோட சகிப்புத்தன்மை இருக்காது. நிறைய நேரங்கள் எனக்கு ஒரு போராட்டம் வந்து வாகனம் ஓட்டும் போது சில சரியான கஷ்டமாக இருக்கும். சில முச்சக்கர வண்டிகள் வருவாங்க, சிக்னல் ஒன்றும் போட மாட்டாங்க, டக்குன்னு அப்படியே திருப்பிடுவாங்க. சில நேரம் கண்ணாடி பார்க்க மாட்டாங்க. சில நேரங்களில் சில பஸ்கள் என்ன செய்வாங்க, திடீர்னு போய்கொண்டிருப்பாங்க, யாராவது கையை போட்டு நடு ரோட்டில் நிப்பாட்டிடுவாங்க. நாங்கள் எல்லாம் பின்னுக்கு வரும்போது தடுமாறணும். சரியான சில நேரங்கள் எங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் எங்களோட பொறுமையை நம்ம சோதிக்கிற மாதிரி இருக்கும், உச்சளவு கொண்டுற மாதிரி இருக்கும். சில பேர்கிட்ட தலைமைத்துவ ஸ்டைல் எங்களுக்கு சில நேரங்களில் பொறுத்து கொள்ள இயலாத இருக்கலாம். சில நேரம் எங்களோட அம்மா அப்பா ஏசுகிற வார்த்தைகள் அல்லது எங்களோட பாஸ் ஏற்றுற வார்த்தைகள், கணவன் அல்லது மனைவி சொல்கிற வார்த்தைகள் எங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் எங்களை யாராவது அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா எங்களுக்கு தாங்கிக் கொள்ள கஷ்டமாக இருக்கலாம். சில நேரங்களில் எங்களோட பெற்றோர்கள் ஆலோசனை சொல்லும்போது எங்களுக்கு எரிச்சல் வரலாம். சில நேரங்களில் நாங்கள் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்காமல் இருக்கும்போது எங்களுக்கு அப்செட் ஆகலாம். ஒரு பைசிக்கல் ஒன்று வாங்கணும், இல்லாட்டி நாங்கள் இந்த காரியம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்போம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அல்லது ஒரு டிவி ஒன்று வாங்கணும். சில நேரங்கள் நான் வாங்கித்தாரேன் இழுத்தடிக்கும் போது எங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடலாம். பொறுமையின்மை பெருமை மற்றும் நம்பிக்கையின்மையின் குழந்தைகள்னு மார்ஷல் செகல்னு ஒருத்தர் சொல்கிறாரு. பொறுமையின்மை வந்து பெருமை மற்றும் நம்பிக்கையின்மையின் குழந்தைன்னு. சில நேரம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது செய்யும்போது எங்களோட கண்ட்ரோலுக்கு வெளியே அது போகுதுன்னா எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகும்போது எங்களுக்கு பொறுமையை இழக்கிறோம். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துன்னு ஒரு இடத்துல அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ மோசே ஆரோண்ட தலைமையில் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்கள எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுவிச்சு கொண்டு வந்தார். செங்கடல் பெரிய கடலை 2 பிளக்க வச்சு அது கூடாக அவங்கள நடக்க வச்சு எப்படியோ செய்தார். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா, அவங்க பொறுமை இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க துவங்கினாங்க. நீங்கள் எங்களை வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை கொண்டு வந்து எகிப்து தேசத்துலேருந்து வர பண்ணீங்கன்னா இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த சாப்பாடு ஒவ்வொரு நாளும் சாப்பிட இயலாது. பிள்ளைகளும் அப்படி தானே, வீட்டில் கோழி இறைச்சி இல்லை, அம்மா எனக்கு மரக்கறி இல்லாமல் மரக்கறியோடு சாப்பிட இயலாது, எனக்கு கோழி இறைச்சி வேணும், இல்லாட்டி மீன் வேணும், ஒவ்வொரு நாளும் இதைத்தான் நீங்கள் ஆக்குறீங்கன்னு சகிப்புத்தன்மை இல்லாமல் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்தாங்க, சகிப்புத்தன்மை இல்லாமல். ஆண்டவர் என்ன செய்தார், இவ்வளவு நான் நன்மை செய்தும் திரும்ப முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டு தான். அப்படி தான் நாங்களும் தான் எங்கள் அப்பா அம்மா இவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவங்க செய்யாததான் குறை பிடிப்போம். ஆஃபீஸ்மாரில் பாஸ்மார் இவ்வளோதான் நல்லது செய்தாலும் செய்யாததை குறை பிடிப்போம். ஆண்டவர் என்ன செய்யுங்க, இப்படி கலகம் செய்து முறுமுறுத்தனால அவர் என்ன செய்கிறாரு, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்புகிறார். அது அவங்கள கடித்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் மோசே மன்றாடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பான ஒரு சர்ப்பத்தை செய், அதை பார்க்குறவங்க பிழைப்பாங்கன்னு. இது உண்மையில் அடையாளம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படுறதுக்கு ஒரு அடையாளம். நாங்கள் எல்லாம் பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்தனால பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறாருக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமை இல்லாமல் முறுமுறுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, மோசே இவர்களை வழி நடத்தினவன், அவனும் பொறுமை இல்லாமல் இருக்கிறான். சிலங்க நாங்கள் நினைக்கக்கூடாது, சில இதுகள் எங்களுக்கு இது என்ற பலன் இது என்ற பலவீனம் நினைப்போம். பலவீனங்களை குறித்து கவனமாக இருப்போம், பலத்தை குறித்து கவனமாக இருக்க மாட்டோம். சில எங்களோட பலமே எங்களுக்கு பலவீனமாகலாம். ஆபிரகாம்னு ஒருத்தன் தான், நான் விசுவாசத்தின் தந்தைன்னு பேர். ஆனால் அவன் எந்த இடத்துல தவறு செய்தான், விசுவாசத்தில் தான் தவறு செய்தான். அவன் தன்னை கொன்றுவாங்களோன்னு கடவுள் என்ன காப்பாற்றுவார் நம்பாமல் மனைவியை சகோதரின்னு சொல்லி பொய் சொன்னான் ஒரு இடத்துல. மோசே பூமியில் இருக்கிறவங்களெல்லாம் சாந்த குணமுள்ளவன், அவ்வளோ பொறுமைசாலி. ஆனால் எந்த இடத்துல அவன் தவறு விட்டான், தண்டை எது பலனோ அந்த இடத்துல தவறு விட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மக்கள் அவன் ரொம்ப எரிச்சல் ஊட்டி கொண்டே இருந்தால் மோசே பொறுமை இழந்துட்டான்.
தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்கும் போது அப்போ கடவுள் சொல்கிறா, நீ கோலை எடுத்துக்கொண்டு போய் நீயும் உன் சகோதரனாகி ஆரோனும் சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறாரு. அப்பொழுது அது தன்னிடத்துல தண்ணீர் கண்மலையிலேருந்து தண்ணி வரும், நீ பேசுன்னு. ஆனால் மோசே என்ன செய்கிறான், பொறுமை இழந்து கண்மலையை போயிட்டு அவன் என்ன செய்கிறான், அடிச்சிடறான். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் எல்லாரும் குடித்தாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. மோசேக்கும் ஆரோனுக்கு, நீங்கள் இந்த ஜனங்களை நான் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க. பொறுமையை இழந்துட்டான். நிறைய நேரங்களில் பொறுமையை இழந்து நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், நானும் இதே பிழைய விட்டுருக்கிறேன். அவசரப்பட்டு சொன்ன சில வார்த்தைகள் அள்ள முடியாது. அவங்க உள்ளத்தில் அது ஆழமாக காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அவசரப்பட்டு சொன்ன நீ உதவாதவன், நீ சரி வராது, நீ உருப்பட மாட்ட, அது நிறைய ஆக்களை பாதிச்சிருக்கு. கோபத்தில் சொன்ன காரியங்கள், டென்ஷனில் எடுத்த தீர்மானங்கள், நிறைய நேரங்களில் நாங்கள் பொறுமை இழந்து இருக்கிற நிலையில் ஒரு அழுத்தத்தில் இருக்கும்போது நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. பைபிளில் பொறுமைக்கும் சில உதாரணங்கள் உண்டு. தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடில் ஆண்டோட ஊழியக்காரங்க, அவங்கள அடித்தாங்க, ஜெயிலில் போட்டாங்க, துறவில் போட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் உண்மையாக ஆண்டோட வார்த்தையை அறிவித்தாங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்திலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அதே யாக்கோபு யோபுன்னு ஒரு ஆளை பற்றியும் சொல்கிறார். யோபு அந்த காலத்தில், ஆபிரகாம்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆள், பெரிய ஒரு பணக்காரன். அவருக்கு 7000 ஒட்டகங்கள் இருந்துச்சான். 7000 ஒட்டகங்கள்னால் இந்த காலத்தில் 7000 BMW கார் இருக்க மாதிரி. அவ்வளோ பெரிய பணக்காரங்க, எக்கச்சக்கமான சொத்துகள், எக்கச்சக்கமான வேலைக்காரங்க, பெரிய பணக்காரன். ஆனாலும் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு உண்மையாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் சாத்தான் கடவுள்கிட்ட சொல்ற, நான் பூமியில் சுற்றிட்டு வாரேன்னு, என் தாசனாகிய யோபை பார்த்தியா, அவன் பார்த்தியா எவ்வளோ மன உத்தமமாக இருக்கிறான். நீங்கள் அவனுக்கு எல்லாம் கொடுத்துருந்தா அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு கொடுத்ததெல்லாம் எடுத்து பாருங்கள், அவங்கள சபிப்பான். சரி, நீ போய்ட்டு ட்ரை பண்ணி பாருன்னு கடவுள் விட்டுறார். அவன் என்ன செய்கிறான், ஒரே நாளில் யோபுட மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சி, பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாக போய், பிள்ளைகளும் செத்து போயிடுது. அப்போ யோபு என்ன செய்கிறாரு, அவர் முழங்கால் படிட்டு சொல்கிறாரு, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். கடவுளை மறுதளிக்கல. அப்புறம் அவனுக்கு நோய் வந்துச்சு, மேலெல்லாம் பரு முகம் எல்லாம் உருமாறி ரொம்ப மோசமாக இருக்கும் பொழுது அவனோட மனைவி சொல்ல, கடவுளை சவிச்சுட்டு நீ செத்து போயிருன்னு. ஆனாலும் பொறுமையாக இருந்தான். கடவுள்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டு தானே தீமையும் பெற்றுக்கொள்ளும். நண்பர்கள் வந்தாங்க, 7 நாள் அமைதியாக இருந்தாங்க. அவங்க செய்த நல்ல காரியம் பேசாமல் அவனோட பக்கத்தில் இருந்து அழுதுது, அவ்வளோதான். எப்போ பேச தோங்கினாங்களோ அப்போ தான் பிரச்சனை வந்துச்சு. இவன் ஏதோ பாவம் செய்திருக்கான், ஏதோ பிரச்சனை, அதனால தான் இவனுக்கு நோயின்னு அட்வைஸ் பண்ண தோங்கிட்டாங்க. நாங்கள் பிரச்சனையில் போகும்போது அட்வைஸ் இல்லை எங்களுக்கு தேவை, எங்களோட இருக்கு. அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவன் பொறுமையாக யோபு இருந்தான். அவன் சொல்கிற அவரிடத்துல, கர்த்தர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். பொண்ணை என்ன செய்வாங்களா, நெருப்பில் போட்டு அதுதான் அந்த ஊத்தையெல்லாம் போய் சுத்தமாகும். அதே மாதிரி கடவுள் என்ன செய்கிறாரு, யோபுவை திரும்ப உயர்த்துறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவனுக்கு நிறையா பிள்ளைகள் கிடைக்கிறாங்க, சொத்து எல்லாம் கிடைக்குது. ஆகவே பொறுமையற்ற தன்மைக்கு என்ன செய்யலாம், முதலாவது எங்களுக்கு பொறுமை இல்லைன்னு ஒப்புக்கொள்ளணும். 2வது, உங்களால் மாற்றக்கூடியதை மாற்றுங்க, மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்புங்க. நாங்கள் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் அவரோட அனுமதி இல்லாமல் எதையும் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் நன்மையை செய்வார். ஆண்டவரை நம்புங்க. அவரோட கண்ட்ரோலுக்கு வெளியே ஒன்றும் நடக்காத நம்புங்க. அது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கு பலன் உண்டு நம்புங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல பொழுதுபோக்குகளை வச்சுருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு மென்டர், ஒரு வழிகாட்டியை வச்சுருங்க. ஏதாவது பிரச்சனைகள், அழுத்தங்கள் வரும்பொழுது ஆலோசனை பெற கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சுவாமி, நானும் பொறுமையற்று இருந்த நேரங்கள் உண்டு, சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்த நேரங்கள் உண்டு. எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.